ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பெரி வந்து இருக்கு. சரிங்களா? நாளைக்கு நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பெரி வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் என்ன இருக்கு? அதாவது நம்மளுக்கு இப்ப இருக்கிற பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த 200 பாயிண்ட் நம்மளுக்கு நாளைக்கு என்ன செய்யணுங்க, 0 அப்படின்றது வந்து பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட்ல அந்த 200 பாயிண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூ வந்து 0 பண்ணணும். ஸோ இத நம்ம வந்து தெளிவா வந்து காண்பிக்கணும். நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட்ல வந்து ஓப்பன் ஆகும்போதே நம்மளுக்கு டீகே பண்ணிட்டு, அதாவது நம்மளுக்கு பிரீமியம் வந்து டீகே பண்ணிட்டு ஓப்பன் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணுங்க, தெளிவா வந்து காண்பிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து முன்னாடி உள்ள இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா பிரீமியம் வந்து ரொம்ப ஹெவியா குடுத்துட்டு, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரீமியம் வந்து ரொம்ப ஹெவியா டீகே பண்ணிட்டு ஓப்பன் பண்றாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெவியா வந்து லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு சேஃபா வந்து என்ன செய்யுங்க, நீங்க ஹோல்டு பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருப்பீங்க நெறைய பேரு. சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி சொல்றது. பிரீமியத்த வந்து கொஞ்சம் தெளிவா வந்து பாருங்க. ஏன்னா ஹெவியா பிரீமியம் வந்து இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஓப்பனிங்லயே அதிகமான டிகே குடுத்துட்டு மார்க்கெட்ட வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்லயே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எக்ஸிட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய டிகே அப்படின்றது வந்து ஆயிடும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்லயே. ஓகே. நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாவே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. ஹெவியா வந்து பிரீமியம் குடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓப்பனிங்லயே வந்து பிரீமியத்த கசிச்சு விட்டுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பிரீமியத்த சில டைம் ஏத்துறாங்க, அப்புறமா குறைக்கிறாங்க. அந்த மாரி நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் சேஃபா வந்து என்ன செய்யுங்க, நீங்க ட்ரேடிங் அப்படின்றது வந்து பண்ணுங்க. சரி. நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படின்றதையும் நம்ம லெவல்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்க, நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் பேஸ் பண்ணி லெவல்ஸ் வந்து எடுக்க போறோம். நம்ம கரண்ட் வீக் லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம மார்னிங் வந்து அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவா இருக்கு அப்படின்னா 22,850 அப்படின்றது வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட பிரீமியம் நம்மளுக்கு 466 அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. புட் ஆப்ஷனோட பிரீமியம் 483 அப்படின்றது இருக்கிறாங்க. இதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான பிரீமியம் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்லயும். கரண்ட் வீக்லயும் வந்து பாத்தீங்கன்னா 200 அப்படின்றது வந்து இருக்குது. ஓகே. சோ இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது லெவல்ஸ் என்ன வராங்க அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எத பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி தானே செய்றோங்க நம்ம வந்து எடுக்கிறோம் லெவல்ஸ். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல. ஓகே. அது இது பிரீமியத்துல வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரீமியத்தோட வேல்யூ வச்சு என்ன செய்றோம், நம்மளோட லெவல்ஸ் வந்து எடுக்கிறோம். சோ அந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கிளாஸ் வந்து இந்த மாசம் குடுக்கிறதா இருந்தது. சோ இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வொர்க் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால என்னால வந்து என்ன பண்ண முடியல, லைவ் வந்து வர முடியல. அதே மாரி வீடியோ வந்து ரெகுலரா போட முடியல. இந்த மாசம் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் போட்டுருக்கேன். ஓகேங்களா? சோ அடுத்த மாசத்துல இருந்து கன்டினியூவா பண்ணலாம்னு இருக்கேன். சோ அடுத்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க, அந்த லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். சோ அதுல வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல நான் எப்போ கிளாஸ் இருக்கும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிருவேன். சரியா? ஓகே. சோ இதுல சிந்தடிக் ஃபியூச்சர் வேல்யூ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா 22,832 அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி R1 வந்து நம்மளுக்கு 23,315 அப்படின்ற வேல்யூவும், R2 நம்மளுக்கு 23,363 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அதே மாரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா S1ல 22,367 அப்படின்ற வேல்யூ, S2 22,312 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்காங்க. சரியா? சோ இதுக்கு S1க்கு கீழயோ இல்லன்னா R1க்கு மேலயும் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். ஓகே. நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் ஓப்பன் ஆவாங்க. ஏன்னா இதோட ரேஞ்சே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட இருக்கு. சோ அதனால நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பிரீமியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா வந்து இருக்கிறதுனால, ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு ஹெவியா வந்து இருக்கு. ஓகே. சரி. கரண்ட் வீக்கோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்குள்ள தான் இருக்கும். கரண்ட் வீக்கோட பிரீமியத்தோட வேல்யூ வந்து ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் என்ன பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் வந்து என்ன செய்றேங்க, குடுத்துடுறேன். ஓகேங்களா? மார்னிங். ஓகே. அதுல வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இது எல்லாமே நம்ம பார்க்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கோட பிரீமியத்தோட வேல்யூ தான் பார்க்கிறோம். சோ இத ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம கரண்ட் பிரீமியத்த வந்து பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு கரண்ட் வீக் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டிகே அப்படின்றது வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வீக் பிரீமியத்துல உங்களுக்கு கம்மியா தான் நடக்கும். சோ அப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் பிரீமியம் நீங்க ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, கரெக்ட்டான ஒரு மூவ் வந்து தெரியும். ஓகேவா? சோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் பிரீமியம பார்த்து கரண்ட் வீக் பிரீமியத்துல என்ன செய்யணும் நீங்க, நம்மளால ஒரு டைரக்ஷன
பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் வேல்யூவா 474 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கு. R11 526 அப்படின்றது வந்து இருக்கு. R2 657 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கு. R3 789 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கு. அதே மாதிரி S1 425 அப்படின்ற வேல்யூ, S2 319, S3 212 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கிறாங்க. சரியா? நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து மாறப்போறது இல்ல. கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, இந்த வேல்யூ வந்து மாறாது. நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூ மட்டும் தான் சேவிங் மாறும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம நியர்பை ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து என்ன செய்யலாங்க, இந்த வேல்யூவை அதுல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் தான் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ற இதை வந்து ஒரு லைவ் ஃப்ரீ லைவ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். அது யூடியூப் லைவ்ல தான் நம்ம வருவோம். ஸோ அதுக்கான டேட் எப்போ அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் குள்ள நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.